என்ன நேற்று அம்புட்டு ரகலை பண்ணவர் சொத்தை நம்ம கொடுப்பாரா? கொடுக்காம எங்கே போயிடுவேன்? கொடுக்கறது வரைக்கும் ஓய மாட்டேன். ஏய், அண்ணன் இது மாதிரி எத்தனை பிரச்சனையை சமாளிச்சிருப்பேன், எத்தனை பிரச்சனையை வாழ்க்கையில் பார்த்துருப்பேன். ஜெயிக்கிறது வரைக்கும் விட மாட்டேன்டா. அதான் குணம் செய்கிறேன். சரிப்பா, இந்த சொத்து சமாச்சாரம் இருக்கட்டும். இப்போ நம்ம புள்ளைக்கு சடங்கு சுத்தணும். மாமா சீர் எடுத்துட்டு வந்து முறை செய்யணும். அதுக்கு என்ன வழி நீ சொல்லு. ஏமா நமக்கு என்னம்மா குறைச்சல்? ஒத்த வார்த்தை சொன்னா போதுமா 100 பேர் வந்து நமக்கு சீர் செய்வாங்க. மா ஒன்று விட்ட சொந்தத்தில் மட்டும் 30 பேருக்கு மேலே கோடீஸ்வரனா இருக்காங்க. செய்தியை மட்டும் நம்ம சொல்லிவிட்டோன்னு வையே, எல்லாரும் அப்படியே சீரை கொண்டு வந்து இங்கே இறக்கிடுவாங்க. ஞானா, நேத்தே சொன்னேன்ல அந்த ராமலிங்க குடும்பத்தை பற்றி. விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினச்சிட்டீங்களா? விஷயமா தாப்பா சொன்னேன். பைய தங்கமான பைய, ஃபோன் பண்ணி வர சொல்லு. மாமா ப்ளீஸ் திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அவ பயப்படுறா. எதுக்கு பயப்படணும்? என்னைக்கு இருந்தாலும் கட்டி கொடுக்க தானே போறேன். இப்ப நிச்சயம் தானே பண்ண போறேன். அதுக்கு ஏன் பயப்படணும்? ஞானா, அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவங்களே வந்து முறை செய்யட்டும். சரியா அண்ணா? மாமா, அக்காவுக்கு தான் ஒன்று விட்ட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து முறை செய்யலாம்ல. யாரு? என் கல்யாணத்தப்போ ஒரு அழுக்கு வேட்டியோட வந்து முக்கா பவுன்ல ஒரு சங்கிலி போட்டானே, அவனா? அவன் எல்லாம் அந்த தெருவிலேயே வரக்கூடாது. அவன் வந்து என் பொண்ணுக்கு மாமா முறை செய்வா, விளங்கிரும். நான் கட்டுற வேட்டியில் இருக்கிற நூலுக்கு வருவானாம்மா அவன். இங்கே பாரு, அந்த அன்னக்காவடி பைய குடும்பத்திலேருந்து ஒரு பையன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த கிழவனும் சொத்தை மாற்றி என் மயம்பேருக்கு எழுதினா தான் இந்த பக்கம் வரலாம். தெரிஞ்சுக்க. மாமா, அக்கா வீட்டில இருந்து வந்து. ஏய், அதான் சொல்லிட்டேன்ல, பிறவை என்ன அக்கா தொக்கான்னுட்டு. போய் சோழிய பாரு. எப்பா, அந்த ராமலிங்கத்தையே கூப்பிட்டு மாமமுறை செஞ்சிடலாம். அதான் சரியா இருக்கும். அராஜகம், அக்கிரமம். இவங்க இன்னைக்கு தான் இதை புதுசாக பண்ணுறாங்களா? எப்போ இதே தானே செஞ்சுக்கிறப்பா? அதுக்காண்டி பெத்த பிள்ளைக்கு இப்படிலாம் செய்வாங்களா? அரக்கங்க குடும்பத்தில் கூட பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்கக்கா. அவர் அழுக்கு வேட்டி கட்டுவாராம்ல, அக்கா சொல்லியிருக்காக. அவர் அம்புட்டு நல்ல மனுஷனா. இவர் சொல்ற ராமலிங்கம் சுந்தரலிங்கம்லாம் அதுங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாது. காசு வச்சிருப்பானுங்க தவிர காவாலி பசங்க. நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து ஆடிக்கிட்டே வந்து சீர் செய்வாங்க. இவங்களுக்கு அந்த சீர் அவ்வளோ பெருமை. அதுக்கு அத்தை வேற நல்லா ஜிங் ஜிங்குன்னு அடிக்குது. ஒரு நாள் அத்தையை நிற்க வச்சு நல்லா 4 கேள்வி கேட்க தான் போகிறேன். அப்போதான் அவங்களுக்கு புரியும். என்னக்கா, நான் அத்தைக்கிட்ட பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? முடியும். ஒரு நாள் கேள்வி கேட்பேன். அதை விடுங்க, முதல்ல இந்த விஷயத்தில் நம்ம ஏதாவது செய்யணும்க்கா. இல்லைன்னா அந்த பிள்ளை உசுரையே எடுத்துருவானுங்க. ஏதாச்சும் செய்யணுமே. நந்தினி, உனக்கு ஒரு நல்ல ஐடியா வரும், யோசி. சரி விலகு, தோசை ஊற்றணும். அக்கா நீங்களும் யோசிங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வரும், நீங்க வேணா பாருங்க.
இந்தா நந்தினி இந்தா வாங்கிக்க. ம், குடி. தேங்க்ஸ். ஜனனி ஏய், போதும், காப்பியை குடி, அப்புறம் ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியா? இவங்க என்ன குளோபல் வார்மிங்க்கு ஐடியா பண்ண போறாங்க? மாமா தர்ஷனுக்கு சடங்கு சுத்துறதை பத்தி பஞ்சாயத்து பண்ணார்ல, நேத்து கூட உங்ககிட்ட பேசணுமே, அதுக்காக ஏதோ ஐடியா போட்டுக்கிருக்கா மேடம். ஐடியாலாம் யோசிச்சிட்டேன். ம், ஆனா அது சரிப்பட்டு வருமான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது என்ன ஐடியா? இப்ப ஈஸ்வரி அக்கா அப்பாவை பார்த்தாதான் மாமா கொந்தளிக்கிறாரு, கரெக்டா? ம் ம், அவரை தவிர அவர் வீட்லேருந்து அவருக்காக வந்து பேச யாரும் இல்லை, கரெக்டு தானே? ம். அதனால எங்க அப்பாவை அவர் சார்பில் வந்து பேச சொல்லான்னு இருக்கேன். ம்? ஏய், என்னடி நீ, நடந்ததெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? சரியா போச்சு போ. நம்ம மேல இருக்கிற கோவத்துல தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிருக்காரு. இதுல உங்க அப்பாரை வேற நீ இறக்கி விட்டன்னா இன்னும் அவருக்கு பத்திக்கும். உங்க மேல என்னக்கா கோவம்? நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க பொம்பளையா பிறந்தோம்ல, அது ஒரு தப்பு. அப்புறம் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தோம்ல, அது அதை விட பெரிய தப்பு. அன்னைக்கு இந்த புள்ள எஸ்கேஆர் கிட்ட சொத்தை வைக்க ஐடியா கொடுத்துச்சுன்னு இது மேல கோவம். கூட போயிட்டு தடுக்காம அப்படியே பேசாம நின்னுட்டு வந்துட்டாங்கன்னு ஈஸ்வரி அக்கா மேல கோவம். நாங்க இந்த கிரைம்ல இன்வால்வ்டே கிடையாது, ஆனா நாங்க கூட்டமா சேர்ந்துக்கிட்டோன்னு எங்க மேல எதுக்கோ தெரியல கோவம். ஆமா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்மள தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்கிக்கு இருந்தாங்க. போங்கக்கா, அவருக்கு பொம்பளைங்கனாலே ஆகாது, அதுதான் பிரச்சனையே. இப்ப பெத்த பிள்ளைகிட்டயே அதை காமிச்சிட்டு இருக்காரு. ஏமா, அவர் தங்கச்சி ஆதிராவும் தானே பொம்பளை புள்ள? என்னக்கா புதுசா பேசிக்கிட்டு இருக்க? அது பொம்பளையா? அது லேடி குணசேகரன். பேய். அவங்க ஆத்தாக்காரி, இவங்க எல்லாருக்கும் ஜிங் செக். அவர் சொன்னா நில்லுனா நிப்பாக, உட்காரனா உட்காருவாங்க, சொன்னதெல்லாம் கேட்டுப்பாங்க. அதனால அவங்க 2 பேரும் இவங்க நினைக்கிற அந்த பொம்பளைங்க லிஸ்ட்ல வரமாட்டாங்க. நாங்க தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். ஆனா இந்த தர்ஷினி பிள்ளைக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கணும். அப்பாவை கூப்பிட்டு பேசி மிராக்கிளா ஏதாவது நடந்ததுன்னா நல்லது தானே? வேற மாதிரி சிக்கலா போயிருண்டி. உங்க அப்பாரை கண்டா உன் புருஷன் கொதிப்பேன், அதை பார்க்கையில மாமாவுக்கு இன்னும் வசதியா போயிடும் எகுறதுக்கு. விசேஷத்துக்கு பேச வந்தாலும் விபரீதமா தான் போய் முடியும். இல்லக்கா, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லும் போதே இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் பொறுமையா பேசுங்கன்னு சொல்லி தான் பேச சொல்ல போறேன். வந்து பேசிதான் பார்க்கட்டுமே. ஏன் நந்தினி, நல்லா யோசிச்சுக்க, அசிங்கப்படுத்தி விடுவாங்க. இதுக்கு மேல எங்க அப்பா அசிங்கப்பட என்ன இருக்கு? புள்ள விஷயத்தை விட முடியாதுல, ட்ரை பண்ணி பாப்போம். என்னோட லாஸ்ட் ஹோப் இதுதான். இல்லைன்னா ஆண்டவன் விட்ட வழி பாத்துக்கலாம். சரி போ, உன் நம்பிக்கையை நான் ஏன் தடுக்கலாம்? குணசேகரங்கிற மலைக்கு முன்னாடி நம்ம செய்யறது எதுவும் நிக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் இஷ்டம், அதான் நீ பாத்துக்க. ஆமாமா, அதுவும் உண்மைதான். என்னங்கடி, கூட்டிட்டீங்களா மாநாட்ட? வாங்கடி வெளியே. சொல்லுங்க அத்தை.
என்னவா என்ன வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என்ன சமைக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கெட்டிக்கார புழுகு 8 நாள்ல தெரியும். முட்டாப்பைய புழுகு முகரைய பார்த்தாலே தெரியும். பழமொழி. நீங்க சமைக்கிறத பத்தி பேசி கிழிக்கிறீங்களாக்கும். எனக்கு தெரியாது நீங்க எதை பத்தி பேசுவீங்க, எதை பத்தி கவலைப்படுவீங்கன்னு. போங்க, போய் அவங்க சோழிய மட்டும் பாருங்க. ஏய் நில்லு. ரேணுகா, நந்தினி, ராணி, நீங்க 3 பேர் போய் சமையல கவனிங்க. 4-5 பொரியல் பண்ணணும். வக்கில்லாதவன் வீட்டில் அளந்து போடுற கணக்கா சோத்தை போட்டுறாதீங்க. போங்க. ம் சரி. ஏய் சனனி, இங்க வா, இங்க வா. நீ எங்க போற? போய் வாசல்ல அம்புட்டு இடத்தையும் கூட்டி கழுவி விடணும். புல்லுக்கு தண்ணி பாய்ச்சணும். புரியுதா? அம்மா அத ஒத்தால கூட்ட முடியாதுமா. நானும் கூட போய் ஒத்தாசை பண்றேம்மா. நானும் வரட்டுமா? போட்டேன்னா வாய் ரொம்ப நெழுதுடி உனக்கு. வாயை கட்டிட்டு போய் சொன்ன சோழிய செய். ஆம்பளை ஆளுங்களுக்கு சமமா வாய் ஆடுறா இல்ல? வாயில இருக்கிற தெம்பு கையில இருக்கான்னு பாப்போம். போ, போய் கூட்டி கழுவி விடு. என்ன கண்ணாடி மாதிரி இருக்கணும். ஜனனி, அவங்க கிடக்குறாங்க. நீ வா, நானும் கூட வரேன். இல்ல, வேண்டாம்க்கா. நீங்க சமையல பாத்துக்கங்க. வேண்டாம்க்கா, நானே செய்யறேன். அவங்க சொல்றதும் சரிதானே. இந்த வீட்டுல பேச எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குல்ல. நம்ம வீட்டு வேலையை நாம செய்யறதுல என்ன தப்பு? இன்ஃபேக்ட் இட் இஸ் a great ஒர்க் அவுட். நான் போய் பண்றேன், நீங்க பாருங்க. என்னக்கா? அக்கா, காலையில தானே நம்ம 2 பேரும் கூட்டினோம். இப்போ இது எதுக்குன்னு தெரியுதா? அவங்க புள்ளைய இவ ஒத்த வார்த்தை பேசிட்டாலாம். அதுக்காக கண்ணாடி மாதிரி துடைக்கணுமாம்ல. குடும்பமே அதை பார்த்து சீவி சிங்காரிச்சிக்க போறாங்க. சே, நான் போய் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். சமையல் வேலையை பார்க்கலாம். சரி, இப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நியாயமா என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் சக்தி. ஜனனி, நீ ஒன்று அடங்குறதுக்குள்ள இன்னொன்று, அடுத்தது இன்னொன்னு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க. இது அவர் பொண்ணோட விஷயம். அவர் முடிவு எடுத்துக்கிட்டும் விட்டுரு. என்ன சொல்ற சக்தி? 14 வயசு குழந்தைக்கு நிச்சயம் பண்றேங்கிறது அவர் சொந்த விஷயமா? எப்படி சக்தி? உங்க யாருக்குமே இது தப்புன்னு தோணலையா? அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. லைஃப்ல அவ யோசிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. படிப்பை பத்தி திங்க் பண்ண வேண்டிய வயசுல இப்படி ஒரு பிரஷரை அவ மேல போட்டா அது அவளை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும்? நீ சொல்றதெல்லாம் சரி ஜனனி, எனக்கு விளங்குது. ஆனா இதை போய் நான் அண்ணன் கிட்ட கேட்கணும்னா சண்டை தான் போடணும். நான் அவரும் சட்டையை பிடிச்சி மல்லுக்கு தான் நிக்கணும். நீ இதெல்லாம் புரிஞ்சுட்டு தானே உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க வந்த. இப்போ திரும்ப இப்படி பேசினா என்ன அர்த்தம்? சக்தி, உங்க அண்ணன் மேல மட்டும் எனக்கு கோவம் இருந்தா உன்கிட்ட பேசி இந்த வீட்டை விட்டு உன்னை தனியா அழைச்சிட்டு போயிருப்பேன். போய் சந்தோஷமா இருப்பேன். ஆனா இதை நான் ஏன் பிரச்சனையா பார்க்கல, இந்த வீட்டு லேடிஸ் எல்லாரோட பிரச்சனையா தான் பாக்குறேன். ட்ரை பண்ணாதான் இது மாறும் சக்தி. அதுவும் இந்த விஷயத்துல நான் தர்ஷினிக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கேன். இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அதுபடி தான் செய்ய போறேன்னா என்கிட்ட எதுக்கு கேட்கணுன்ற? செஞ்சுட்டு போக வேண்டியதானே? எது நடந்தாலும் நீ என் பக்கம் நிக்கணும். அதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. நீ யோசி சக்தி. நான் சரிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் நீ என் பக்கம் நில்லு ப்ளீஸ். தட்ஸ் த லீஸ்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. என்னமோ பண்ணு சக்தி.
மறக்காமல் ஷேர் பண்ணிடுடி. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. கிராவிடேஷன்ல இருந்தால் 14 மார்க்கு கேட்பாங்கன்னு தோணுது. ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ. ஓகே, போயிட்டு வந்துட்டு கூப்பிடு. பாய். தர்ஷினி, இந்தா. என்னாச்சு? எக்ஸாம் முடிஞ்சு வந்ததும் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா சித்தி. இந்த ரிவிஷன் அட்டன் பண்ணியிருந்தா எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறப்போ பயம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம் நினச்சா பயமாக இருக்கு சித்தி. எதுக்கு பயம்? நீ கிளாஸ்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்க, பிராக்டிகல்ஸும் நல்லதான் பண்ணிருக்க. அப்புறம் என்ன? இத பாரு, நீ படிக்காம இருக்கிறத விட இந்த எக்ஸாம் ஃபியர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த பயத்தினால எவ்வளவு படிச்சாலும் மறந்த மாதிரியே இருக்கும். கான்ஃபிடென்ட்டா இருந்தா படிச்சதெல்லாம் போட்டோ காப்பி மாதிரி முன்னாடி வரும். சோ தைரியமா இரு. என்ன? ஏய் நில்லுடி. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சமஞ்ச பொண்ணு ரூம்லயே கிடக்குற. அவ கூடவே ஒண்ணு மண்ணா உட்காந்துட்டு இருக்க. அங்க என்னடி சோலி உனக்கு? அவளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடக்குதா ஆண்டி? அதுக்கு போக முடியாதுல்ல. அதனால நடந்த டெஸ்டோட கொஸ்டின் பேப்பரை வாங்கி படிச்சிட்டு இருக்கா. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். கிழிக்கிற. வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, பாடம் சொல்லி தர்றாளாம். போ, எனக்கு காபி போட்டு கொண்டு வா. இந்தா, இந்த நாற்காலியை திருப்பி போடு. ஒரு வேலை கூட செய்ய தெரியல. போ, இந்தா ஸ்ட்ராங்கா சூடா போட்டு கொண்டு வரணும். போ. ஏண்டி தர்ஷினி, நீயா படிச்சுக்க முடியாதா உனக்கு? உனக்கு கூட ஒத்தாசைக்கு ஒரு ஆளு வேணுமா? படி படி. அக்கா, அத்தை காஃபி கேட்டாங்க. உங்க அத்தை காப்பி கேட்டதுதான் 10 ஊருக்கு கேட்டுச்சே. சரியான மண்டை சூடு பிடிச்ச கூட்டம். எதையுமே அமைதியை கேட்க தெரியாது இதுகளுக்கு. இந்தா. என்னக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவளா? இந்த தர்ஷினி சடங்கானதுல இருந்து இவ என்னமோ மூளைக்கு மூளைக்கு உட்காந்து யோசிச்சுக்கே இருக்கா. 3 நாளா கேட்டா ஐடியா பண்றேன்னு சொல்லிக்கு இருக்கா. ராக்கெட் விடுற விஞ்ஞானி கூட இத்தனை நாள் ஐடியா பண்ண மாட்டாங்க. இவ என்னத்தையோ பண்ணிக்கு இருக்கா. ஏன் நந்தினி, போனு. ஹலோ அக்கா, இது சரியா இருக்கா? போதும், அங்கனே இருங்க. இந்த வரேன். யாரு போன்ல? அப்பா தான் வந்துட்டாராம். ஐயோ, இங்கனையா? இங்க நெல்ல, இந்த ஏரியா முனையில நிக்கிறாராம். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஏது இந்த முறை செய்யற விஷயத்துக்காக பேசவா வர சொன்ன? ஏன்ப்பா போன்லயே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ அக்கா, நேர்ல பேசினாலே நான் பேசுறது பாதி எங்க அப்பாக்கு விளங்காது. நீ பேசுறது பாதி உனக்கே விளங்காது. அக்கா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிருக்கேன். ஆத்தாடி, நான் பயந்துட்டேன். நீ பேசு. அதுவும் இல்லாம இந்த தடவை அம்மா கூட வந்திருக்கு போல. என்ன நேர்ல பாக்கணும்னு சொல்லுச்சு. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நான் இங்கனே இருக்க மாதிரி ஏதாவது சமாளிச்சுக்கங்க. நான் 10 நிமிஷத்துல பேசிட்டு ஓடி வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. போனு. ஏ கேட்கல. அது ஏதோ முடிவு பண்ணிட்டா. சொன்னா கேட்க மாட்டா. விடு, போயிட்டு வரட்டும். இந்தாங்க. இந்த வரேன், கொஞ்சம் பொறு. ஆத்தி இவன் தான் வந்துட்டானே, இப்ப என்ன செய்ய? என்ன பண்ணிட்டு இருக்க? செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். செடி எங்க, தண்ணி எங்க? தண்ணி ஆன் பண்ண மறந்துட்டேன். சரியான பைத்தியமா வந்து வச்சிருக்கேன்.